கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya வேகமாய் கலமாய் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் மகிழ்ந்து கழித்துள்ளோம். ஹalleluya ஹalleluya கால்கள் நல்ல இடத்திலே நல்ல சுதந்திரத்தில் நிற்கல ஆயிற்று. அது அவருடைய கிருபையினால் ஆயிற்று, அவருடைய மகிமையினால் ஆயிற்று. ஆமென் 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 ஆயிற்று. இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். தேவனும் பிதாவுமானவரை, ஆமென். சிநேகிதரும் இரட்சகருமானவரை, எனக்கு தகப்பனுமானவரை, எனக்கு துணையுமானவரை, ஆமென். தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென் ஆமென் ஆமென். தேவனாகிய இயேசு சுவாமி சொன்னார், நீங்கள் அழுவீர்கள், ஆமென். நீங்கள் புலம்புவீர்கள், ஆமாப்பா. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி பிதாவாகிய தேவன் பிள்ளைகளை பார்க்க ஆரம்பித்த மாத்திரத்தில் வீட்டில் கொண்டாட்டம் உண்டானது, விருந்து உண்டானது. இயேசுவின் சன்னிதானத்தில் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, அன்பரின் திருப்பாதத்தில் இன்னும் ஆனந்தம் ஆனந்தமே, அன்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் மிகுந்த புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால் வரும்போது. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால் புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயம் ஒன்றும் வெளியில்லை. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. எனவே புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் மிகுந்த புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். இயேசு வல்லவரின் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். வாங்க ஒரு மனமாய் கூடி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் 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 ஆனந்தமே. அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் அன்பரின் திருப்பாதத்தில் புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் புதுகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில் நாகாமான் எதிர்பார்த்தான் எலிசா வந்து தொட்டு தடவி செய்வான் என்று. ஆனால் குமாரன் வீட்டுக்கு பிதாவினிடத்தில் வந்தபோது அவன் இருக்கிற வண்ணத்தையும் அழுக்கையும் நாற்றத்தையும் பார்க்காமல் அவன் வந்தான், சுத்தமானான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நாமும் இன்று அவருடைய சந்நிதிக்கு வந்திருக்கிறோம். நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால்.
உயிர்ப்பிக்கிற ஆவியினால் எனக்கு சந்தோஷம் 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 சந்தோஷம். தேவ மகிமையில் நான் பிரவேசித்து விட்டேன். ஹalleluya. சகோதரன் திருப்பாங்க சேர்ந்து கொள்வோம். அப்பா பிதாவே மே துதிக்கிறேன் மே துதிக்கிறேன் நசரேயனான இயேசு ராஜாவே மே துதிக்கிறேன் தேவரே மே துதிக்கிறேன் ஆச்சரியமானவரே மே துதிக்கிறேன் அதிசயமானவரே மே துதிக்கிறேன் இலைப்பெற்ற ரத்தத்திற்காய் மே துதிக்கிறேன் ராஜாவே மே துதிக்கிறேன் ராஜாவே மே துதிக்கிறேன் துதிக்க பாத்திரரே மே துதிக்கிறேன் நல்லவரே மே துதிக்கிறேன் யெகோவா தேவமே மே துதிக்கிறேன் யெகோவா ஷம்மா மே துதிக்கிறேன் யெகோவா ஈரே மே துதிக்கிறேன் துதிக்க பாத்திரரே மே துதிக்கிறேன் நல்லவரே மே துதிக்கிறேன் சேனைகளின் கர்த்தாவே மே துதிக்கிறேன் நேசரே மே துதிக்கிறேன் நேசரே மே துதிக்கிறேன் உலகிற்கு ஒளியாக வந்த தேவனே உலகிற்கு உப்பாயிருங்கள் சொன்னவரே ஆசீர்வதிப்பவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பவரே குடும்பத்தாரர்களை ஆசீர்வதிப்பவரே ராஜாவே துதிக்கிறேன் ராஜாவே துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே துதிக்கிறேன் பரலோக தந்தையே ஆமென் ஆமென் அல்லேலூயா. எந்த மனவாட்டியம் பலவிதமான காரியங்களாலே பலவிதமான செய்கையினாலே அலங்கரிக்கப்படுவார்கள். நம்மை தெரிந்து கொண்ட மணவாளன் சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி அலங்கரித்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய ரத்தத்தினாலே நம்மை அலங்கரித்திருக்கிறார். ஹalleluya. தாயின் வயிற்றிலிருந்து வந்த போது இருந்த பாவம் இனி நமக்கு இருக்கக்கூடாதபடியாய் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் சாபத்திலிருந்து நோயிலிருந்து வியாதியிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறது. அதை அந்த ரத்தத்தை மகிமைப்படுத்தி
ஆதாம் ரத்தத்தை பார்க்கிறோம், ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிறோம், பலிபீடத்திற்கு முன்பாக சிந்தப்பட்ட சகரியாவின் ரத்தத்தை பார்க்கிறோம். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். அறிக்கையிடுவோம். வானத்தின் தூதர்களுக்கு முன்பாக, விழுந்து போன தூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன். ரத்தத்தால் அலகையும் பிடியின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆமென். ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷமா அறிக்கையிட்டு கைகளை தட்டுவோமா? ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஆமா, கைகளை தட்டுவோமா? ஹalleluya. விழுந்தவன் விழுந்து கூடாது, இருக்கக்கூடாதபடியாய் அவன் எழுந்திருக்கும்படியாய் சிங்காசனத்தை விட்டு எழுந்து வந்து அடிமை ரூபம் எடுத்து ரத்தத்தை நமக்காக, எல்லா ரத்தத்தையும் நமக்காக சிந்தி அவர் நமக்கு ஜெயம் எடுத்திருக்கிறார். அவருக்கே மகிமை. கைகளை தட்டி சத்தமா 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 எல்லாம் கைகளை தட்டுவோம். தலைமை கைகளை தட்டுவோம். இந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகன் சத்தமாய் துதிக்க சேர்த்துக் கொள்வோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். துதிக்கிறோம் டாடி. ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கூடி வந்து மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கொண்டாடுறதுக்கு காரணம் தெரியுங்களா? வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நமது வலது பாரிசத்தில் அசைக்க முடியாதபடியாய், நம்மை ஒருவரும் தொடக்கூடாதபடியாய் எப்பொழுதும் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நம்ம இருதயம் பூரித்து மகிழ்கிறது. தகப்பன் நமக்கு துணையாய் இருக்கிறார். மகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டாட போகிறோம். சர்வ பூமியின் ஆண்டவரை பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. அழியாத தேவனை கொண்டாடுவது. பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னை குறித்திருந்தார், தூரம் கூடினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் கூடினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று வைத்தார். அதனாலே ஆனந்தம், ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் பெரிய இடமாகிய பிள்ளைகள் நாம். உலகத்திலேயே அவர் மாத்திரம் ஐஸ்வர்யர். சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த சூழ்நிலை அவர் அன்றி நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலை அவர் அன்றி நின்று என்னை பிரிக்காது காத்துக்
தாயின் கருவிலே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்திருக்கிறார். கொலோசியரில் சொல்லியிருக்கிறபடி கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம ஏற்றுக்கொண்டபடினால் அவருடைய நாமத்தினாலே நாம் கிருபையின் மேலே கிருபை பெற்று இப்பொழுது பிதாவுக்குள்ளாக ஆனந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே. என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் இருதயத்தை முத்தம் செய்ய காத்திருக்கிறவர், ஏற்கனவே முத்தம் விட்டு சொந்தமாக்கி கொண்டவரே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் நம் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கு அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எங்களுக்கு மாத்திரம் என்னை இழுத்து கொண்டவரே தேவ ஆவியானவர் மகிமையாய் பிரசன்னமாய் நமது மத்தியிலே இருந்து வந்து ஒவ்வொருவரும் நினைப்பிருக்கிற கரங்களை உற்சாகமாக நன்றி அப்பா. இந்த துதிகள், கரங்கள், மகிமைகள், புகழ்ச்சிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பரலோக பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். மீண்டும் ஒரு விசை உற்சாகமாய் கரங்களை தட்டி அல்லேலூயா. அமருங்களா. மீண்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அப்ப இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியம், உங்களுக்கு ஏற்கனவே அது தெரிந்த ஒரு காரியம் தான். அந்த காரியத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். Nous allons voir quelque chose que vous connaissez déjà.
இன்றைக்கும் நம்ம வாசித்த அந்த வேத பகுதி மத்தேயு 28:18 இருந்து 20 வரை உள்ள வசனங்களை நீங்க வாசிக்க கேட்டிருந்தீங்க. Nous avons lu Matthieu 28, versets 18 à 20. The Great Commission அப்படி என்று சொல்லப்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையை தான் நம்ம இப்போது வாசிச்சோம். Ce commandement est appelé le grand commandement donné par Jésus. இந்த கட்டளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Ce commandement a été donné par Jésus à ses disciples. இந்த வசனத்தினுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, Pour résumer ce commandement, இயேசு சொல்றாரு, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்யும்படிக்கு நீங்க அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். il faut baptiser toutes les personnes et les faire les disciples et leur dire tout ce que Jésus leur a dit de faire. அப்ப இன்றைக்கும் நீங்க ஞானஸ்தானம் எடுத்து இருக்கிறீங்க. ஞானஸ்தான நாளில இந்த செய்தியை நீங்க கேட்டு இருப்பீங்க. Vous aussi, vous avez été baptisés, vous avez entendu ce message pendant votre baptême. அல்லது நீங்க பல ஆராதனைகளில ஞானஸ்தானத்தை குறித்த செய்திகளை நீங்க கேட்டு இருக்கலாம். Vous avez déjà entendu des messages sur le baptême. இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் இந்த ஞானஸ்தானத்தினுடைய காரியங்களை நமக்கு இன்றைக்கு அவர் சொல்லிக் கொடுக்க போகிறார். Aujourd'hui, Dieu va nous apprendre quelque chose sur le baptême. காரணம் ஞானஸ்தானத்தை குறித்து இன்றைக்கும் அநேக தவறான உபதேசங்கள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். Car il y a aujourd'hui beaucoup d'incompréhension concernant le baptême. ஆமா, தெளிப்பு ஞானஸ்தானம் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Vous avez dû entendre parler de ce type de baptême. அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் போதும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. Ou entendre dire que le Saint-Esprit suffit. அல்லது நீங்களாகவே இயேசு கிறிஸ்துவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீங்க ஒரு சபையில் ஐக்கியமா இருக்கலாம் என்பதை நீங்க குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. Ou entendre dire que vous-même vous pouvez accepter Jésus-Christ sans rien faire. குழந்தையா இருக்கும் பொழுது ஞானஸ்தானம் கொடுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பால் மறக்கிறதுக்கு முன்னாடியே ஞானஸ்தானத்தை கொடுத்தது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. Ou encore qu'il faut baptiser des bébés. அப்போ இந்த அநேக ஞானஸ்தானங்கள் உலகத்துல இன்றைக்கும் நடைமுறையில் இருந்தாலும் வேதம் ஞானஸ்தானத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? Même s'il existe dans le monde plusieurs types de baptême, la Bible nous parle d'un type de baptême. நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். Encore une fois, vous connaissez toutes ces choses. ஆனா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக அல்லது நீங்க ஏற்கனவே தெரிந்த ஒரு காரியத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. Mais je vous dis cela pour vous rappeler ou pour vous apprendre encore des choses. ஆமா, அப்ப ஞானஸ்நானம் தமிழ்ல ஞானஸ்நானம் சொல்றோம். பிரெஞ்சில் அதுக்கு என்ன பேருங்க? En tamoul on dit Gnanastanam, mais en français on dit பப்தம். ஆங்கிலேயர்ல என்ன அதுக்கு பேரு? பேப்டிசம். பப்தம் பிரான்ஸ்ல பேப்டிசம். பேப்டிசம் இங்கிலீஷ்ல பேப்டிசம். இந்த பப்தம் பேப்டிசம் அப்படின்ற வார்த்தை எந்த மொழி உங்களுக்கு யாராவது தெரியுமா? quelle langue c'est ces baptêmes et baptismes? யாருக்கா தெரியுங்களா? எந்த மொழிங்க அது? எபிரு, லத்தீன், எபிரேயர், கிரேக். இந்த பப்தம் அல்லது பேப்டிசம் அப்படின்ற வார்த்தையினுடைய ஒரிஜினல் பதம் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு என்ன பேருக்குனாக்கா பப்டிசோ. L'étymologie du mot baptême est baptizo en grec. B-A-P-T-I-Z-O. B-A-P-T-I-Z-O. அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தையிலிருந்து இந்த வார்த்தையை எடுத்து பேப்டிசம் அல்லது பப்தம் என்று சொல்லி இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. Il vient du mot baptizo qui a donné baptême et baptisme. அந்த பேப்டிசோ என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னா, La signification du mot baptizo, கழுவுதல் அல்லது முழுகுதல். sagesse ou plonger. அப்ப பேப்டிசோ என்ற வார்த்தைக்கு ஒன்று கழுவப்பட வேண்டும், கழுவப்படக்கூடிய பொருள் முழுகப்பட வேண்டும். Il faut donc que la chose soit lavée et que la chose soit plongée. அப்ப ஞானஸ்நானம் என்கின்ற அந்த பதம் தமிழ்ல இவங்க பயன்படுத்துறதுக்கான காரணம் அந்த பப்திசோ என்ற வார்த்தையிலிருந்து எடுத்து தமிழ்ல ஞானஸ்நானம் என்று சொல்லி முயற்சி இருக்கிறார்கள். Le mot baptizo a donné Gnanastanam en tamoul. அப்போ இந்த ஞானஸ்தானத்திற்கும் அந்த பப்திசோ என்ற வார்த்தைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. Il y a donc un lien entre baptizo et Gnanastanam. பப்திசோன்னு சொன்னால் ஒரு பொருள் கழுவப்படணும், கழுவப்பட்டு அது முழுகப்பட வேண்டும். Ça veut dire qu'il faut qu'un objet doit être plongé et doit être lavé. அப்ப ஞானஸ்தானம் என்கின்ற வார்த்தையினுடைய இந்த அர்த்தம் சொல்ல போறாங்கன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய பாவங்களை கழுவி தண்ணீரில முழுகி வெளியே வருவதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Il faut donc qu'un homme plonge dans l'eau et lave ses péchés. புரியுதா உங்களுக்கு? இப்போ அந்த ஞானஸ்தானம் என்கின்ற தமிழ் வார்த்தையிலே ரெண்டு பகுதிகள் இருக்குது பாருங்க. Dans le mot Gnanastanam, il y a deux parties. ஞானம் பிளஸ் ஸ்நானம். Le mot sagesse plus plonger. ஞானம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுதானுங்களே? ஞானம்னா ஞானம், விஸ்டம். இங்கிலீஷ்ல விஸ்டம், அறிவு.
இன்டெலிஜென்ட். ஓகே, சஜஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ்ல அது ஞானம். அந்த ஞானத்துல இவங்க ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஸ்நானம்னா முழுகி குளிக்கிறது. சாதாரண நம்ம குளிக்கிறது மாதிரி கிடையாது, முழுகி ஒன்றுக்குள்ளார தண்ணிக்குள்ளார முழுகி குளிக்கிறது பேர் ஸ்நானம். அப்ப அந்த ஞானத்துல ஒரு மனுஷன் ஸ்நானம் பண்ணணும், அதுக்கு பேர் தான் வந்து ஞான ஸ்நானம். Il faut donc que l'homme plonge dans la sagesse, c'est ce qu'on appelle Gnanastanam. அப்ப ஞானத்துக்குள்ளார ஒரு மனுஷன் முழுகணும். ஆமென். அவன் முழுகி வெளியே வரணும். Il faut donc qu'un homme plonge dans la sagesse et retourne à la surface. அப்ப அந்த ஞானம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாருக்கா தெரியுங்களா? ஞானம்னா என்ன? Que veut dire l'intelligence? சொல்லுங்க, ஞானம்னா என்ன? அறிவு, புத்தி, வேற சொல்லுங்க நீங்க. இன்டெலிஜென்ஸ் சவுதிக்குவா, சஜஸ் சவுதிக்குவா, ஆலோசனை, connaissance சொல்லுங்க. பின்னாடி சொல்லுங்களேன், என்ன அப்படியே புதுசா பாக்குறீங்க? ஞானம் என்னதுங்க? ஒரு காரியத்தை திறமையா செய்யறது, உண்மைதானே? இப்ப நான் சொன்ன இந்த இதை தச்சு பாட்டுக்கு பார்க்க ஒரு டைலர் செய்யற வேலை அப்படித்தானுங்களே. ஒரு டைலர் செய்யணும், ஆனா அவர் டைலர் கிடையாது. அப்ப டைலருக்குரிய ஞானத்தை தேவன் கொடுத்து என்ன பண்றாருங்க? செய்யறாரு. அப்ப இந்த காரியம் இதெல்லாம் ஒரு ஞானம் செய்யணும் இல்லைங்களா? அந்த ஞானத்தை குறித்து வேதம் இங்க பேசல. Quand nous regardons le rideau derrière, ça nécessite un certain type de connaissance, mais ce n'est pas ce dont la Bible parle. உலகத்துல நிறைய ஞானங்கள் இருக்கிறது. Il y a beaucoup de types d'intelligence dans le monde. படிப்புல, dans les études, அவங்க ஒரு காரியத்தை திறமையா செய்யறதுல, dans le fait de faire une chose bien, மத்தவங்கள பார்க்கணும் அதை நேர்த்தியா செய்யறதுல, de faire une chose mieux que quelqu'un d'autre, அல்லது சம்பாதிக்கிறதுல, dans le fait de dépenser, அல்லது சம்பாதித்ததை சேர்த்து வைக்கிறதுல, ou encore de rassembler ce qu'on a dépensé, சேர்த்து வைக்கிறத பாதுகாக்கிறதுல, ou encore de protéger ce qu'on a gagné. அப்படின்னு சொல்லி நிறைய ஞானமான காரியங்கள் உலகத்துல இருக்கு. Il existe beaucoup d'intelligence dans le monde. ஆனா அந்த ஞானத்தை குறித்து வேதம் சொல்லல, அந்த ஞானத்துல முழுகுவதை குறித்து இங்க வேதம் சொல்லல. Mais la Bible ne parle pas de ce type d'intelligence et de plonger dedans. அப்ப ஞானம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Donc que veut dire l'intelligence? நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். Quand on regarde en Proverbe 1 verset 7, அத வாசிக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். போதும். la crainte de l'Éternel est le commencement de la science. பாருங்க, அந்த வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானம். La Bible dit c'est le fait de craindre Dieu qui est le commencement de la sagesse. அப்ப பாருங்க, உலகத்துல ஒரு ஞானம் இருக்கிறது. Il y a donc une sagesse dans le monde. அந்த ஞானம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் மேல பயம் இருக்குதா? Mais est-ce que ces gens qui ont de la sagesse craignent Dieu? அல்லது அந்த ஞானம் நிறைந்தவங்க கர்த்தர் மேல பயம் இல்லாமல் இருக்கிறாங்களா? Ou est-ce que ces personnes qui ont de la sagesse ne craignent pas Dieu? அத பொறுத்து தான் அந்த ஞானம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். C'est ça qui va définir si leur sagesse est celle de la Bible. அப்ப வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவதுதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஞானம் ஆரம்பிக்கிறது. La Bible dit que c'est le fait de craindre Dieu que c'est le commencement de la science. ஆமா, உலகத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் பாருங்க, ஞானமா செயல்படுவாங்க, ஆனா அவங்களுக்குள்ள கர்த்தருக்குரிய பயம் இருக்குதா? Les gens dans le monde agissent avec intelligence, mais ils n'ont pas la crainte de Dieu. ஆனா இங்க வேத வசனம் தெளிவா ஒரே ஒரு காரியத்தை சொல்லுது, உங்களுக்கு ஞானம் வேணுமா, நீங்க ஞானமா செயல்படணுமா? La Bible dit si vous voulez de l'intelligence, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா உங்க வாழ்க்கையில போதும். il vous suffit d'avoir la crainte de Dieu. அப்ப இந்த பிள்ளை கூட நம்ம சொன்ன உடனே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுங்க, உடனே அந்த வேலையை எழுந்து வந்து செய்யறது பாருங்க. ஆமென். அப்ப அந்த பிள்ளைக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது Quand vous avez la crainte de Dieu, உங்களுக்குள்ள ஞானம் உருவாகும். il y a la sagesse de l'Éternel qui vient en காரங்களை தட்டுங்க. இப்போ ஞானம் அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? La sagesse, comment est-ce que vous l'obtenez? எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? இல்ல பரத்துல இதெல்லாம் சொல்லுங்க, ஞானம் எப்படி கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுறது கிடைக்கும். En craignant Dieu. ஆமா. கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன? எப்படி கர்த்தருக்கு பயப்படுறது? Comment est-ce qu'on craint Dieu? அதான் அந்த எப்படி வார்த்தைகளை கேட்கணும், கொமாந்தமா கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இப்ப கர்த்தருக்கு பயப்படுவது அப்படின்னு சொன்னா உலகம் எப்படி யோசிக்கணும்னு சொன்னாங்க, கர்த்தரை பார்த்து பயப்படுவது. Pour le monde, craindre Dieu, c'est avoir peur de lui en le regardant. அல்லது கர்த்தருடைய ஒரு இயேசுனுடைய ஒரு ஏதோ ஒரு போட்டோ மாதிரி ஒன்று வச்சுக்கினேன், அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பாவம் செய்ய மாட்டேன். Ou encore avoir peur d'une photo de Dieu. அல்லது இயேசுனுடைய உருவத்துக்கு முன்னாடி நின்று ஒரு சிலைக்கு முன்னாடி நின்று நான் அதுக்கு செய்ய மாட்டேன், ஏன்னா கர்த்தர் வந்து என்ன பார்த்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. Ou encore d'avoir peur d'une statue de Dieu. ஆனா கர்த்தருக்கு பயப்படுவதுன்னு சொல்லும்போது நீங்க சொன்னதுதான், தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு பயப்படுவது, தேவன் கொடுத்த வார்த்தைக்கு பயப்படுவது.
Mais craindre Dieu, c'est craindre ses commandements, craindre sa parole. மாத்திரமல்ல தேவனுடைய வல்லமையை பார்த்து பயப்படுவது, C'est aussi craindre sa majesté, தேவனுடைய மகிமையை பார்த்து பயப்படுவது, craindre sa majesté et sa puissance, தேவனுடைய கிரியைகளை பார்த்து பயப்படுவது, craindre par ses actions, தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்து பயப்படுவது. craindre sa sainteté. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க பாருங்க. இதை பார்த்துதான் ஒரு மனுஷன் பயப்படணும். C'est en voyant cela qu'un homme doit craindre Dieu. ஆனா இன்னைக்கு உலகம் எதையோ பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது. எதையெல்லாம் பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்? இயற்கையாகவே Mais aujourd'hui, le monde a peur de beaucoup de choses. இயற்கையை பார்த்து பயப்படுறோம். வேற எதை பார்த்து பயப்படுறோம்? வெரி குட். இருட்ட கண்ட நம்ம பயப்படுறோம். வேற எதுங்க? நெருப்பை பார்த்தா பயப்படுறோம். உங்களுக்கு பிரெஞ்சில் சொல்லுவது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல இருந்தா என்னால கை தட்டி நிற்கீங்க. இருட்டை பார்த்து பயப்படுறோம், நெருப்பை பார்த்து பயப்படுறோம். வேற என்னங்க? மலாதியை பார்த்து பயப்படுறோம். வேற பேசுங்க பேசுங்க, ஏதாவது பேசுங்க. எதிர்காலத்தை குறித்து பயப்படுறோம். நாய் கடிக்கிறத பார்த்து பயப்படுறாங்க. இந்தியாவில் நிறைய நாய் கடிச்சு நிறைய பிள்ளைங்க சாகுறாங்க. அதனால பிரதர் வந்து நமக்கு இங்க அந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பிள்ளைங்க படிப்பை பார்த்து பயப்படுறது, வேலையை பார்த்து பயப்படுறது, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறது, அல்லது பணத்தை குறித்து பயப்படுறது, பொருளாதாரத்தை குறித்து பயப்படுறது, மரணத்தை குறித்து பயப்படுறோம். அல்லேலூயா, கரங்களை தட்டுங்க எல்லாருமா. மரணத்தை குறித்து நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருக்கிறது. ஆமென். Nous avons peur de beaucoup de choses, dont la mort. ஆமா. ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, இது எல்லாமே நம்ம பயப்படுவதற்காக அல்ல, மாறா இது எல்லாமே தேவனை நோக்கி நாம பயந்து நடப்பதற்காக தேவனால அனுமதிக்கப்பட்ட காரியம். Mais la Bible nous dit de ne pas avoir peur de ces choses, mais avoir peur de la crainte de Dieu. அப்ப கரங்களை தட்டுங்கள உற்சாகமா. இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில வந்தபடினாலதான் நம்ம தேவனை பார்த்து பயந்து கர்த்தருடைய சமூகத்தை நாடி இங்க வந்து நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். C'est parce qu'on a ces situations qu'on craint Dieu et qu'on est aujourd'hui dans l'église. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் வேற ஒரு அர்த்தத்துல நான் சொல்றேன் பாருங்க. Je vais vous dire la crainte de Dieu dans un autre aspect. அதிகப்படியான கனத்தை கொடுக்கிறது பேருக்கு தான் பயம். Le fait de donner à Dieu du respect. ஒருவருக்கு அதிகப்படியான கனத்தை கொடுக்கிறதுக்கு பேரு தான் பயம். C'est le fait de donner à quelqu'un du respect que je l'appelle la crainte. இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் இருக்கிறார். Par exemple, le président de ce pays. நீங்க பிரசிடென்ட்ட பார்க்க, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நீங்க பிரசிடென்ட்ட பார்க்க போகும்போது எப்படி போவீங்க? Si vous allez voir le président, comment est-ce que vous allez? நீங்க வேலை மேல பாக்குற ஒரு கொள்ளையை பாக்குறா, ஏல பொருள் அப்படி சொல்லுவீங்களா? வணக்கம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அவர்கிட்ட போய் நீங்க அலேசா ரொம்ப அப்படியே நீங்க பண்ணி போயிட்டு சாதாரண ஒரு டிஷர்ட் ஒரு செருப்பு போட்டுன்னு போயிட்டு நேரா பிரசிடென்ட் ரூம்ல போயிட்டு உட்காந்து, ஹாய் பிரசிடென்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்போமா? கேட்க மாட்டோம். Nous n'irons pas chez le président de façon normale comme on irait voir un collègue. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம பயப்படுவது அந்த மனுஷனுக்கு கிடையாது, அந்த மனுஷன் தாங்கி கொண்டிருக்கிற பொறுப்புக்காக, அவருடைய பதவிக்காக. Pas parce que nous avons peur de l'homme, mais parce que nous avons peur de son rôle. எனக்கு இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் உடையவரா இருக்கிறவர் தான் இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட். Parce qu'il détient tous les pouvoirs de ce pays. அப்ப அவருக்கென்று ஒரு மரியாதை இருக்கு, அவருக்கென்று ஒரு கனம் இருக்கு. Nous avons du respect pour lui, pour le président. அப்ப நம்ம அவரை பார்க்க போகும்போது அவருக்குரிய கனத்தையும் அவருக்குரிய மரியாதையும் கொடுக்கிறதுக்காக Donc nous allons donner du respect et de la crainte selon le fait qu'il est président. நம்ம பயந்து கொண்டு கொஞ்சம் நடுக்கத்தோடு கூட அவருக்கு முன்னாடி போய் நிற்போம். Nous aurons donc un peu peur devant lui. அப்போ அந்த பிரசிடென்ட்டுக்குரிய கனத்தை மரியாதையை கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஒரு பயம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? Voyons donc que la crainte que nous avons envers le président s'appelle la crainte. அப்ப ஏதோ ஒரு தேசத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு நீங்க கொடுக்கிற அதிகப்படியான கனம் தான் பயம். Donc la peur que vous avez, c'est la crainte que vous avez par rapport au fait qu'il est le président de la République. அப்ப இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய வார்த்தையினால கட்டி வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு நீங்க கொடுக்கிற கனம் எவ்வளவா இருக்கும்? Mais alors combien sera la crainte que vous donnerez à Dieu qui a créé tout le monde avec sa parole? அதுதான் நீங்க அவரை பார்த்து பயப்படுவது. C'est ça qui s'appelle la crainte. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அவருடைய அன்பை பார்த்து நம்ம பயப்படுகிறோம். Nous avons crainte par rapport à son அவருடைய amour. கிருபையை பார்த்து நம்ம பயப்படுகிறோம். Par rapport à sa grâce. அவருடைய தயவை பார்த்து நம்ம பயப்படுகிறோம். Par rapport à sa grâce. அவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை பார்த்து நம்ம பயப்படுகிறோம். Par rapport aux bonnes choses qu'il nous a faites. என்ன பயப்படுகிறோம்? De quoi avons-nous crainte? அந்த அன்புக்கு நான் இன்னும் எதுவுமே செய்யலையே. Parce que je n'ai rien fait par அவர் rapport à எனக்கு l'amour. பாராட்டின நன்மைகளுக்கு நான் இன்னும் எதுவும் செய்யலையே. Je n'ai encore rien fait par rapport à ce qu'il m'a fait. அவர் எனக்கு கொடுத்த தயவுக்கு நான் இன்னும் எதுவும் அவருக்காக செய்யலையே. Je n'ai encore rien fait par rapport à tout ce qu'il m'a donné. அவர் எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்க, நான் இன்னும் அவருக்காக ஒண்ணுமே செய்யாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு Il m'a tout donné et moi je n'ai rien donné. அவர் மேல எனக்கு மரியாதையும் கனமும் பக்தியும் உண்டாகிறது இல்லைங்களா?
Nous avons de la crainte devant lui. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். C'est ça qu'on appelle la crainte de l'Éternel. இப்போ இன்னொரு கேள்வி, யார் கர்த்தருக்கு பயப்படுவா? Une autre question, qui a peur de Dieu? Qui a la crainte de Dieu? யார் கர்த்தருக்கு பயப்படுவா? Enfant. அவருடைய பிள்ளைகள், அவர் அதிகமா நேசிக்கிறவங்க. வேறங்க யார் கர்த்தருக்கு பயப்படுவா? விசுவாசிகளும் பயப்படுவாங்க. நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். அப்ப கர்த்தருக்கு யார் பயப்படுவாங்கன்னு சொன்னா முதல்ல அவர் அன்பு செய்றவங்க. Ceux ஆமென். qui l'aiment craignent Dieu. அவர் அன்பு செய்றவங்க அவரை பார்த்து பயப்படுவாங்க. ஆமென். அவர் தேடுகிறவர்கள், Ceux qui le cherchent, அவரை வாஞ்சிக்கிறவர்கள், ceux qui ont soif de lui, அவர்களுக்காக வாழணும் என்று சொல்லி விரும்புகிறவங்க, ceux qui veulent vivre pour lui. எல்லாவற்றுக்கும் மேல இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க, Plus encore, ceux qui croient en அவங்க Dieu. தான் கர்த்தருக்கு பயப்படுவாங்க. Ceux qui craignent en Dieu. கரங்களை தட்டுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொன்னேன் இல்லைங்களா? On avait dit avant que la crainte de l'Éternel est le உலகத்துல commencement de la science. உலகத்துல ஞானமா இருக்கிறவங்க கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களா? Est-ce que ceux qui sont de la sagesse dans le monde craignent Dieu? ஆனா வேதம் சொல்லுது உலகத்துல பைத்தியமா இருக்கிறவங்க தான் கர்த்தரை நேசிப்பாங்க. La Bible dit ceux qui sont fous sont ceux qui craignent en Dieu. அந்த பைத்தியமானவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். Et Dieu prend ceux qui sont fous pour lui. அந்த பைத்தியமானவர்களை உலகத்துக்கு ஞானமாக அவர் மாற்றிக் கொண்டு இருக்கிறார். Il prend ses fous et les rend sages pour le monde. கரங்களை தட்டுங்க. உலகம் தன்னை ஞானமா நினைத்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பைத்தியமா பார்த்து கொண்டிருக்கிறது. Le monde se prend pour intelligent et prend les autres pour des fous. அவருடைய வார்த்தையை தேவன் உறுதிப்படுத்தும்படிக்கு பைத்தியமானவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு உலகத்துக்கு இவர்களை ஞானமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Il prend donc pour sa parole les fous et les rend intelligents pour le monde. உலகத்துக்கு ரட்சிப்பு யார் மூலமாக தேவன் கொடுக்கும்படிக்கு விரும்புகிறாரு? Par qui va-t-il baptiser le monde? யார் மூலமா கொடுக்க விரும்புகிறாரு? பைத்தியங்கள் மூலமா. பைத்தியக்காரனா இருக்கிற நம்ம மூலமா தான் உலகத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். Il va prendre les fous pour baptiser les autres. அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த விசுவாசத்தை குறித்து பேசும்போது தன்னுடைய சீடர்களுக்கு சொல்றாரு. C'est pour ça que quand il parle de la crainte de Dieu, மார்க் 16:16. il parle dans Marc 16 verset 16. விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். Celui qui croira et qui sera baptisé sera sauvé, mais celui qui ne croira pas sera condamné. ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மனுஷனுக்கு ஞானம் வரணும்னு சொன்னா அவனுக்கு என்ன இருக்கணும்னு சொன்னோம்? Nous avons déjà vu que pour avoir la crainte, pour avoir la sagesse, என்ன வேணும்னு சொல்லி பார்த்தோம்? தேவனுக்கு பயப்படுவது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். un homme doit craindre Dieu. இப்போ ஒரு கேள்வி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா அவனுக்குள்ள ஒரு காரியம் இருக்கணும். Donc pour qu'un homme soit baptisé, il lui faut quelque chose. என்ன இருக்கணுங்க? அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். Pour qu'il soit baptisé, il lui faut la foi. அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் தான் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். C'est pour cela que la Bible dit que pour avoir la sagesse, il faut la foi. இந்த உலகம் அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறபடினால அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள். C'est pour ça que ceux qui n'ont pas la foi sont condamnés. ஆனா இந்த உலகத்துல பைத்தியமா இருக்கிற நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிறபடினால நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். Mais vous et moi qui sommes fous mais qui croyant en Dieu sont sauvés. நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். Nous sommes sauvés. கரங்களை தட்டி சொல்லுங்க. இப்போ ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். Pour qu'un homme soit baptisé, il lui faut la foi. அவன் எதை விசுவாசிக்கணும்? எந்த விசுவாசத்தை அவனுக்குள்ள உருவாக்கி கொள்ளணும்? Mais qu'est-ce qu'il doit croire? ஏன்னா அவன் ஒரு விசுவாசத்தை உருவாக்கணும். Il faut qu'il crée en lui une foi. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள பெருகணும். Il faut que cette foi augmente en lui. அந்த விசுவாசம் அவனுக்குள்ள வளரணும். Il faut que cette foi grandisse en lui. அந்த விசுவாசம் வளர்ந்து அந்த விசுவாசத்தை தேறினவனா அவன் மாறணும். Il faut que cette foi grandisse en lui. அப்பதான் அவன் ரட்சிக்கப்படுவான். C'est à ce moment-là qu'il sera baptisé. அப்பதான் அவன் காப்பாற்றப்படுவான். C'est à ce moment-là qu'il sera அப்பதான் sauvé. அவன் மீட்கப்படுவான். C'est là qu'il sera sauvé. கரையில தட்டுங்க, கரையில தட்டுங்க, கரையில தட்டுங்க. ஏன் அப்படி நான் சொன்னா, இப்போ ஒரு 10 பேர் நம்மள அடிக்க வந்துட்டாங்க. S'il y a 10 personnes qui viennent nous frapper, நானே இப்படி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், si moi-même je suis comme ça, நான் உங்களை காப்பாற்ற முடியுமா? est-ce que je pourrais vous sauver? அப்படி நாங்க மஷால ஒருத்தரை பார்த்தோம். அவர் நின்னாருன்னா அந்த பலிபீடமே பத்தாது. Nous avons vu hier au marché un homme. அந்த மாதிரி நான் இருந்து சொல்றேன் வச்சுக்கோங்க, யாரும் கவலைப்படாதீங்க, யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்குள்ள என்ன வரும்? நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்துடும். இல்ல பரவாயில்ல, இவரு கொஞ்சம் பாக்கிறதுக்கு நல்ல தடியா, நல்ல உயரமா, 10 பேர் இருந்தா கூட 20 பேர் வந்தாலும் இவர் அடிச்சு தூக்கி போட்டுருவாரு
நம்ம தைரியமா இருக்கலாம்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை நான் செஞ்சு முடிக்கும் போது விசுவாசமா உங்களுக்குள்ளார மாறி போயிடும். Si j'étais fort, vous auriez foi en moi pour vous sauver. இப்ப நான் இருக்கிற என்னுடைய தோற்றத்துக்கு ஒரு 2 பேர் வந்தா என்னால சமாளிக்க முடியுமா? Mais est-ce que j'arriverai à me battre contre 2 personnes? அப்ப நான் உங்களை காப்பாத்துவேன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குதா? Est-ce que vous auriez foi pour me sauver? அந்த நம்பிக்கை விசுவாசமா மாறுமா? மாறாது. அப்ப ஒரு மனுஷன் ஒரு விசுவாசத்தை உருவாக்கணும். Un homme doit créer une foi. அந்த விசுவாசத்தை அவன் பார்த்து 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 அதுல அவன் வளரணும். Il faut qu'il grandisse dans cette foi. அப்பதான் அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள C'est முடியும். à ce moment-là qu'il pourra prendre de la அப்பதான் அவனால காப்பாற்றப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியும். கரங்களை தட்டுங்களேன். ஏன் அப்படின்னு சொன்னா விசுவாசம் இல்லாம நம்மளால தேவனுக்கு பிரியமா ஒரு காரியத்தை செய்யவே முடியாது பாருங்க. Nous ne pouvons pas plaire à Dieu en n'ayant pas la foi. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்ற ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்றாங்க இல்லீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவும் விசுவாசத்துல வல்லவரா இருந்தபடினாலதான் அவர் என்ன பண்ணாருங்க? ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டாருங்க. அல்லேலூயா. கரையில தட்டி சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்ட பொழுது பிதாவுக்கு அவர் பிரியமான ஒரு காரியத்தை அவர் செய்தார். ஆமென். C'est pour cela que Jésus a pris le baptême en ayant beaucoup de foi et pour plaire à Dieu. அப்ப பிதாவுக்கு பிரியமான ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்யணும்னு சொன்னா நமக்குள்ளார ஒரு விசுவாசம் உருவாகி இருக்கணும் பாருங்க. Si nous voulons plaire à Dieu, nous devons avoir la foi. சரி. அப்ப ஒரு மனுஷன் விசுவாசத்துக்குள்ள அவன் வளரணும்னு சொன்னான். விசுவாசத்துக்குள்ள அவன் வாழணும்னு சொன்னான். Si un homme veut grandir dans la foi et vivre dans la foi, எப்படி இருக்க முடியும்? எப்படி வாழ முடியும்? comment est-ce qu'il peut faire cela? ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்த்தது கிடையாது, அவரோட கூட பழகினது கிடையாது, அவர் முகமுகமா யாரும் நம்ம தரிசித்தது கிடையாது. Car nous n'avons jamais vu Jésus-Christ. பார்க்காத ஒரு ஆள் மேல எப்படி உங்களுக்கு விசுவாசம் வரும்? Comment avoir foi en lui? அப்ப அவருடைய வார்த்தையின் மேல இருக்கக்கூடிய தாகத்தினால விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவின் மேல உங்களுக்கு விசுவாசம் உண்டாகிறது. Grâce à la foi en ses paroles et la soif en ses paroles. தேவனுடைய சமூகத்துல வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை தேவன் மேல உங்களுக்கு விசுவாசத்தை உருவாக்குகிறது. La soif de pouvoir le louer dans ses paroles. கர்த்தருடைய சமூகத்துல வந்து என்னுடைய நேரத்தை நான் செலவிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு விருப்பம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படிக்கு உங்களுக்கு செய்திருக்கிறது. L'envie de le louer dans ses paroles. இன்னைக்கு உலக ஞாயிற்றுக்கிழமையை அவங்களுடைய விசுவாசத்தின்படி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. Aujourd'hui dimanche, il y a plein de gens qui font selon. ஆனா நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற அந்த விருப்பத்தின் அடிப்படையில நம்முடைய விசுவாசத்தை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறோம். Mais vous et moi, nous sommes en train de faire ce qui plaît à Dieu. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்ப நம்ம பார்த்தோம் விசுவாசம் உள்ளவனாகி Nous avons vu avec la foi, ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிற மனுஷன் ரட்சிக்கப்படுவான். un homme peut être baptisé et être sauvé. அப்ப ஒரு மனுஷன் எதை விசுவாசிக்கணும்? Alors qu'est-ce qu'il doit croire? எதை விசுவாசிக்கணும்? உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. எதை விசுவாசிக்கணும்? நான் சொல்ல இல்லைங்களா, உலகம் ஏதோ ஒரு கருத்தை விசுவாசித்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, யாரும் கெட்டு போயிடல. உலகம் ஒரு விசுவாசத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க கெட்டு போகல. Les hommes dans le monde croient en quelque chose mais ils ne périssent pas. ஆனா தேவன் உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுத்து இருக்கிறபடியா நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரு. Mais Dieu nous a pris de ce monde et nous espère une foi. அது என்ன விசுவாசம்? Quelle est cette foi? அது எதை விசுவாசிக்கணும்? என் மீட்பர் உயிரோடு அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை இந்த மனுஷன் விசுவாசிக்கணும். அதான் ரோமர் 10வது அதிகாரம் 9 இருந்து 10 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்களேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தினாலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Si tu confesses de ta bouche le Seigneur Jésus et si tu crois dans ton cœur que Dieu l'a ressuscité des morts, tu seras sauvé. Car c'est en croyant du cœur qu'on parvient à la justice et c'est en confessant de la bouche qu'on parvient au salut. அப்ப இந்த வசனம் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னு சொன்னாக்கா, Qui nous dit ce verset? இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழ செய்தார் என்பதை அந்த மனுஷன் விசுவாசிக்கணும். L'homme doit croire que Jésus a été ressuscité par Dieu. அதத்தான் யோபு சொல்றாரு, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற கண்களும் விசுவாசிக்கிற இருதயம் இல்லாதவங்க வேற எதையும் விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறாங்க. Ceux qui ne croient pas en cela ont une autre foi. அப்ப நாம என் தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார். Alors nous devons croire que notre Sauveur est vivant. அவர் மரித்தார். Qu'il est mort. மரித்த இயேசுவை கர்த்தராகிய தேவன் உயிரோடு அவர் எழும்ப செய்தார்.
Et le fait que Dieu a ressuscité Jésus. இப்ப அந்த உயிரோடு எழுந்த ஒரு தேவன் என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். Et Jésus est mort sur la croix pour moi. என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்க அவர் உயிர்த்தார். Il est ressuscité pour me sauver de mes péchés. என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டு எடுத்து பிதாவாகிய தேவனோடு கூட என்னை அவர் இணைக்க போகிறார். Pour que je puisse avoir un lien avec Dieu. இதான் ஒரு மனுஷன் விசுவாசிக்கணும். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இதான் ஒரு மனுஷன் விசுவாசிக்கணும். C'est ça qu'un homme doit prendre. இயற்கையாகவே நம்ம எல்லாரும் பாவத்துல நம்முடைய தாய் தகப்பன் நம்மை கர்ப்பமாக உற்பவித்து இருக்கிறாங்க இல்லைங்களா? Nous sommes tous nés dans le péché. அப்போ நமக்குள்ளார முதல்ல என்ன சிந்தனை வரணும்னு சொன்னா நான் ஒரு பாவி. La première chose qu'on a pensé est que nous sommes des pécheurs. என்னுடைய பாவத்திலிருந்து என்னால வெளியே வர முடியாது. Que je ne peux pas par moi-même sortir du péché. நான் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா எனக்காக இயேசு கிறிஸ்து வேணும். Et que j'ai besoin de Jésus. இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். Que seul lui peut pardonner mes péchés. இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல அந்த பாவத்திலிருந்து என்னை முற்றிலுமாக விடுதலை செய்ய முடியும். peut me libérer entièrement des péchés. என்னுடைய எந்த ஒரு பணத்தினால திறமையான தாளத்தினால செல்வத்தினால நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது. Je ne peux pas sortir de mes péchés par moi-même. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மாத்திரம்தான் என்னுடைய பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆக முடியும். Mais par le sang de Jésus-Christ. இதான் ஒரு மனுஷன் விசுவாசிக்கணும் பாருங்க. C'est ça qu'un homme doit croire. அப்ப இந்த விசுவாசத்துல ஒரு மனுஷன் உள்ளாகி ஞானஸ்தானம் பெறும்போது ரட்சிக்கப்படுவான். C'est en se baptisant avec cette foi qu'un homme est sauvé. இதான் நீங்களும் ஒரு காலத்துல விசுவாசிச்சீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கீங்க. C'est ce que vous aussi vous avez cru un moment et être baptisé. இதான் இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் வருகிற அந்த வருகை தாமதமானாலும் இருக்கிற ஜனங்களும் விசுவாசிக்கணும். C'est ce que les gens ont cru, ont pensé aussi avant. சரி, அப்ப இத நான் விசுவாசிக்கணும். Alors je dois croire cela. அப்ப எனக்குள்ள அந்த விசுவாசம் எப்படி வரும்? Mais comment est-ce que cette foi vient en moi? அல்லது எனக்குள்ள விசுவாசம் வளர்ந்து என்னை அதுல வல்லவனாக எப்படி மாற்ற முடியும்? Comment est-ce que cette foi peut grandir en moi? நம்ம வாசித்த ரோமர் 10:17 பாருங்க. Nous avons lu dans Romains 10. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். Ainsi la foi vient de ce qu'on entend et ce qu'on entend vient de la parole de Christ. முதல்ல விசுவாசம் வரணும்னு சொன்னா அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படணும். Un homme doit entendre parler de Dieu. அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா மூணு பேரும்? Est-ce que vous avez entendu parler de Dieu? Oui. அப்ப சரி. இரண்டாவது அந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை குறித்து அவங்க கேள்விப்பட்டிருக்கணும். Ils doivent entendre par rapport au ministère de Jésus. Oui. Oui. சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து அவங்க கேள்விப்பட்டிருக்கணும். Ils doivent entendre par rapport au pardon des péchés. கேள்விப்பட்டீங்களா? ஓகே, ஆமென். கரையில தட்டுங்க. சாரி. சபையில கேள்விப்பட்டிருக்காரு. ஆமென். கர்த்தருடைய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒரு சபையில கேள்விப்பட்டிருக்காரு. ஓகேவா? சரி. அடுத்தது அதுல இருந்து மீட்டுக் கொள்ள இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை இந்த மனுஷன் கேள்விப்படணும். Et que Jésus est venu sur terre pour nous sauver de nos péchés. என்னுடைய பாவத்துக்காக மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை விசுவாசிக்க கேள்விப்படணும். Il est mort pour mes péchés mais aussi pour toute l'humanité. மரித்த இயேசு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கேள்விப்படணும். Il est ressuscité le 3e jour. அவர் உயிர்த்தெழுந்து போனபோது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் என்று சொல்லி கேள்விப்படணும். Il a ramené le Saint-Esprit sur terre. அந்த ஆவியானவர் வந்து சகல சத்தியத்திற்குள்ள நம்மளை நடத்துவார் என்று சொல்லி கேள்விப்படணும். Le Saint-Esprit nous ramène dans la vérité. அப்படி ஆவியானவரை அனுப்பின கர்த்தராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஆயத்தமாக காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மனுஷன் கேள்விப்படணும். Nous devons préparer pour la venue de Jésus. இதத்தான் ஒரு மனுஷன் கேள்விப்படும் பொழுது அவனுக்குள்ள விசுவாசம் பெருகும். C'est comme ça que la foi va grandir dans un homme. ஆமா, அந்த கேள்வின்னு சொன்னா நீங்க கிறிஸ்டியன் கிடையாது, क्वेश्चन கிடையாது. Ce n'est pas par les questions அர்த்தம் வந்து mais entendre. எக்குத்தே பண்ணுறது. ஹியரிங், அதுக்கு பேரு ஹியரிங் இங்கிலீஷ்ல கேக்குறது. அர்த்தம் வந்து எக்குத்தே. நீங்க கேள்விப்படுத்தும்போது கேள்வி கேட்கறதுல கேள்விப்படணும். யாரோ ஒன்று சொல்றாங்க அதை நம்ம கேட்கணும். Quand quelqu'un dit nous devons écouter. அப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? t'entends parler de Dieu? Oui. ஓகே. அப்ப கேள்விப்படணும். சரி, இப்ப அந்த கேள்வி ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி உருவாகும்? Mais comment ce questionnement vient chez un homme? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது தேவனுடைய வசனத்தினாலே அந்த கேள்வி ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறது. Les paroles de Dieu. கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்ப
அப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னா Pour qu'un homme puisse entendre les paroles de Dieu, அந்த மனுஷன் கேட்கறதை குறித்து உணர்கிற ஒரு உணர்வு உள்ளவனா இருக்கணும். il faut qu'il comprenne ce qu'il entende. இப்போ ஒரு குழந்தை, Un bébé, அந்த குழந்தையால இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை கேட்டு உணர முடியுமா? est-ce qu'il peut comprendre les paroles de Dieu? அந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்டு பாவ உணர்வு அடைய முடியுமா? Il peut comprendre le pardon des péchés? அந்த குழந்தை பாவ உணர்வு அடைந்து இருதயம் குத்தப்படுமா? Est-ce qu'il peut se sentir mal par ses péchés? அந்த குழந்தை இருதயம் குத்தப்பட்டு என்னை இதுல இருந்து மீட்டுக் கொள்ள இயேசு ஒருத்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? Il peut comprendre que Jésus peut le sauver. அந்த இயேசு கிறிஸ்து வந்தா என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி அந்த குழந்தை அறிந்து கொள்ள முடியுமா? Il peut comprendre que Jésus peut le sauver des péchés. அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதே வேஸ்ட். கரையில தட்டி சொல்லுங்க. ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுப்பது வேதத்தின் பிரகாரம், பரிசுத்த வேதாகமத்தின் பிரகாரம் பாவம். D'après la Bible, donner le baptême à un bébé est un péché. அப்ப ஒரு குழந்தைக்கு பாவமா ஒரு காரியத்தை நானே செஞ்சிடுறேன், அந்த பாவம் எனக்கு வருதுக்கு நானும் உடனே அதுக்கு இருந்துடுறேன். Donc je fais un péché en baptisant un bébé. ஏன் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாத ஒரு குழந்தைய நான் கொண்டு போய் ஒரு இதுல போட்டுறதுனால அந்த குழந்தை அதை குறித்து தெரியாம வாழ்ந்து பாவத்துக்குள்ள விழுந்து போகுது. Car ce bébé ne connaît rien, il va encore tomber dans le péché. அப்ப இன்றைக்கும் சில சபைகளில, திருச்சபைகளில, பாரம்பரிய சபைகளில குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறது வேதத்தின் பிரகாரம் தவறு. Et encore dans les églises, on donne des baptêmes aux bébés. C'est un péché. தேவனுடைய நீதிக்கு முன்பாக அது பாவம். C'est un péché devant la vérité de Jésus. காரணம் அந்த குழந்தையால விசுவாசிக்க முடியாது பாருங்க. Car le bébé ne peut pas croire. அந்த குழந்தையால எந்தவித காரியத்தையும் அறிந்து தானாக ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது. Il ne peut pas prendre de décision. இப்போ அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதுனால குழந்தைக்கும் பிரயோஜனம் கிடையாது, Ce n'est nécessaire pour le bébé, தேவனுடைய நாமத்துக்கும் மகிமை கிடையாது. ni pour la parole de Dieu. அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது என்று சொல்லி வேதம் ஆணித்தரமா சொல்லி இருக்கிறது. La Bible dit donc de ne pas donner de baptême au bébé. ஏன் அப்படின்னு சொன்னா ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன நடக்கிறது? Qu'est-ce qui se passe quand on fait le baptême? யாருக்கா தெரியல? ஞானஸ்தானம் கொடுக்கிறது அந்த அந்த சடங்குன்னு சொல்றோம். அது ஒரு சடங்கு தான். உள்ளத்துல ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றத்திற்கான வெளிப்படையான ஒரு அடையாளம் தான் நம்ம எடுக்க போகிற இந்த பத்தம், இந்த பேப்டிசம் அல்லது ஞானஸ்தானம். சரிங்களா? Le baptême, c'est une alliance. அது செய்யும் போது நடக்கிற காரியம் என்ன? Qu'est-ce qui se passe quand on fait le baptême? ஞானஸ்தானம் என்பது வெறும் தண்ணீருக்குள்ள முழுகி ஒரு மனுஷன் வருவது கிடையாது. Ce n'est pas juste plonger dans l'eau. ஏன்னு கேட்டா ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தினந்தோறும் தண்ணிக்குள்ள முழுகி வெளியே எழுந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. Parce que nous faisons ça tout le temps. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறது கிடையாது. Pourtant, ils ne prennent pas le baptême. அவங்களுடைய வழக்கமே அவங்க தண்ணிக்குள்ள முழுகி குளிக்கிறது தான் அவங்களுடைய வழக்கம். Tout le monde prend des douches tous les jours. அதனால ஒரு மனுஷன் தண்ணிக்குள்ள முழுகி எழுந்திருக்கிறதுக்கு பேரு ஞானஸ்தானம் சொன்னா அந்த ஞானஸ்தானத்தை வேதம் அங்கீகரிக்கவில்லை. Et pourtant, on ne parle pas de baptême selon la Bible. அப்போ ஒரு மனுஷன் தண்ணீருக்குள்ள முழுகி வெளியே வருவது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, Donc, que signifie ce baptême? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட அந்த மனுஷன் மரிக்கப்பட வேண்டும். Le fait de mourir avec Jésus. இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதை போல அந்த மனுஷன் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். Le fait d'être enterré comme இயேசு Jésus. கிறிஸ்து உயிர் தெழுந்ததை போல தானும் உயிர் தெழ வேண்டும் என்பதை அந்த மனுஷன் விசுவாசிக்க வேண்டும். Le fait de ressusciter comme Jésus. அப்ப இந்த ஞானஸ்தானம் நடக்கும்போது இந்த மூன்று காரியங்களும் நடக்கிறபடினால Quand on fait le baptême, il se passe ces trois choses. வேதம் இந்த ஞானஸ்தானத்தை அங்கீகரிக்கிறது. Il autorise ce baptême. அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு மனுஷன் மரிக்கணும். Donc un homme doit mourir avec Jésus. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சுய நீதியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Chaque homme vit selon sa propre volonté. சுய நீதி தான் என்னை பாவம் செய்யும்படிக்கு தூண்டுகிறது, Il nous pousse à faire des péchés. தேவனை விட்டு விலகி போகும்படிக்கு செய்கிறது. Il nous éloigne de Jésus. அப்ப அந்த சுய நீதிக்கு நான் மரித்து Donc mourir dans cette ancienne chair. தேவனுடைய நீதிக்குள்ளாக நான் உயிர் தழ போகிறேன். Rentrer dans la justice de Jésus. அதத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகிறேன், வாசிக்கிறேன் பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதை போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். Romains 6, verset 3, verset 4. Ignorez-vous que nous tous qui avons été baptisés en Jésus-Christ, c'est en sa mort que nous avons été baptisés. Nous avons donc été ensevelis avec lui par le baptême et en sa mort, afin que, comme Christ est ressuscité des morts par la gloire du Père, de même, nous tous avons aussi marchions en nouveauté avec lui. அப்ப இந்த வசனம் சொல்லுது, நாம் அனைவரும்
இயேசுவின் மரணத்துக்கு உள்ளாக ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோமா? Ce verset dit que nous prenons le baptême dans la mort de Jésus. எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவோட மரணத்துல போய் நம்ம ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம்? Comment pouvons-nous faire cela? இந்த வசனத்தை வாசிக்கும் போது யோசிச்சிருக்கீங்களா? Avez-vous pensé cela en lisant ce verset? நம்ம தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். Nous plongeons dans l'eau en prenant le baptême. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இறங்கி வரும்போது பரிசுத்த ஆவியானவரால நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். Nous recevons le baptême du Saint-Esprit. யார் நீங்க போய் இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ள நீங்க ஞானஸ்தானம் பெற்று கொண்டு வந்திருக்கீங்க? Nous prenons les baptêmes avec la mort de Jésus-Christ. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோட மரணத்துக்குள்ளார போய் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறீங்களா? Avez-vous prié 2000 ans avant que Jésus-Christ? அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? Donc ce verset, qu'est-ce qu'il dit? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்குள்ளாக நான் ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா Le fait que je dois prendre le baptême avec la mort de Jésus. இயேசு கிறிஸ்து மரித்ததை போல என்னுடைய சரீரத்துல அல்லது என்னுடைய ஆவில என்னுடைய ஆத்துமாவுல இருக்கிற பழைய மனுஷன் மரிக்க வேண்டும். Il faut que l'ancien homme qui est en moi meure comme meurt Jésus-Christ. அந்த மரித்த அந்த பழைய மனுஷன் மரித்து அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு போய்விடாதபடிக்கு Il ne faut pas juste qu'il reste mort, புதிய மனுஷனாக அவன் உயிர் தழ வேண்டும். mais qu'il ressuscite en nouvel homme. அப்படி புதிய மனுஷனாக உயிர் தழும் பொழுதுதான் அவனுக்குள்ள தேவனுடைய கிரியைகள் தேவனுடைய நன்மைகள் வெளிப்படும். Et c'est en ressuscitant comme cela qu'il aura les bienfaits de Jésus-Christ. அப்படி ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு அவன் உயிர் தழும் போது என்ன நடக்கும்? Et un homme enterré comme cela, ressuscité comme Jésus-Christ. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தொழுந்த எழுப்பின தேவனுடைய செயல் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். Colossiens 2, verset 12. Ayant été ensevelis avec lui par le baptême, vous êtes aussi ressuscités en lui et avec lui par la foi et en la puissance de Dieu qui l'a ressuscité des morts. இந்த வசனம் சொல்லுது Ce verset dit, அப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக மரணத்தோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டு si nous sommes morts et enterrés comme Jésus-Christ, விசுவாசத்தினாலே அவரோடு கூட நம்ம உயிர் தெழுந்து இருக்கிறோம். கரங்களை தட்டி nous ressuscitons par la foi. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது விசுவாசத்தின்படி கிடையாது. Jésus n'est pas ressuscité par la foi. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சரீரத்தோடு கூட அவர் உயிர் தெழுந்தார். Il est ressuscité par son propre corps. நீங்களும் நானும் இன்னும் நம்முடைய சொந்த சரீரத்துல உயிர் தெழல. Nous ne sommes pas encore ressuscités par notre corps. மாறா ஞானஸ்தானம் பெற்று நீங்க தண்ணீர்ல முழுகி வெளியே வரும் பொழுது விசுவாசத்தினால உயிர் தெழுந்தவர்களாக நீங்களும் நானும் நம்புகிறோம், அறிக்கை செய்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். கரங்களை தட்டி Une fois sortis du baptême, nous ressuscitons par la foi. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ள முழுகுகிற ஒரு காரியம் எது குறிக்கிறது சொன்னா விசுவாசத்தினால இயேசு கிறிஸ்துவை போல நானும் உயிர் தெழுகிறேன். Le fait de prendre le baptême et le fait de ressusciter avec comme Jésus-Christ. ஆமா, நான் சொன்ன பாருங்க, உலக பிரகாரமான ஜனங்கள் அவங்களும் தண்ணிக்குள்ளார முழுகி ஒவ்வொரு நாளும் குளிச்சு வெளியே தான் வராங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குது. Tous les jeunes prennent une douche et il leur arrive quelque chose. ஆனா நாம தண்ணிக்குள்ள முழுகி வெளியே எழுந்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது. Et en prenant le baptême, nous avons aussi autre chose. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமான மாம்சமான அழுக்கை நீக்கலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுதும் நம்மை இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. 1 Pierre 3, verset 21. Cette eau était une figure du baptême, qui n'est pas la purification des souillures du corps, mais l'engagement d'une bonne conscience envers Dieu, et qui maintenant vous sauve, vous aussi, par la résurrection de Jésus-Christ. ஆமா, இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்முடைய சரீரத்தினுடைய அழுக்க அது கழுவுறதுக்காக கிடையாது. Selon le verset, le baptême ne nous lave pas le corps. மாறாக நல்மனசாட்சியின் அது உடன்படிக்கையாக இருக்கிறது. Mais il lave notre âme. அப்ப நல்மனசாட்சின்னு சொல்லும்போது அங்க ஒரு துர்மனசாட்சி இருக்கிறது. அப்ப இங்க நல்மனசாட்சிக்கு நீங்களும் ஒரு உடன்படிக்கை செய்து இருக்கிறோம். Il y a donc un âme pur et un âme qui n'est pas pure. அப்ப ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை. Et le baptême est une alliance. என்ன துர்மனசாட்சி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது Moi qui n'ai pas un âme pure, quand je prends le baptême, துர்மனசாட்சி என்னை விட்டு நீங்கி நல்ல மனசாட்சி எனக்குள்ள உண்டாகுகிறது. je deviens une âme pure. அந்த நல்மன சாட்சி எனக்குள்ள வரணும்னு சொன்னா என்னை விட்டு துர்மன சாட்சி நீங்கி போக வேண்டும். கரங்களை தட்டுங்களேன். அப்ப அந்த துர்மன சாட்சி என்னை விட்டு நீங்கணும்னு சொன்னா அதற்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. ஆமா,
que l'âme pure vienne, il faut que Jésus-Christ nous sauve. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, துர்மனசாட்சி நீங்கும்படிக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினால நாம கழுவி மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மீட்பு நமக்குள்ள வருதுக்கு நம்முடைய துர்மனசாட்சி நம்ம விட்டு நீங்கி போயிருக்கிறது பாருங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான் என் மேல நல்மனசாட்சி உண்டாகி இருக்கிறது. C'est donc par le sang de Jésus-Christ que vient l'âme pure. அந்த நல்மனசாட்சிக்கு பேரு தான் நீதி. Cette âme pure s'appelle la justice. இப்ப சொல்றாங்களா தேவனுடைய நீதி என் மேல இருக்குதுன்னு சொல்றாங்களா? Quand je dis que la justice de Jésus est sur moi, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா நான் நல்மனசாட்சியோட நானு இருக்கிறேன். ça veut dire que j'ai un âme pure. அந்த நல்மனசாட்சி எனக்குள்ள வருவதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல இருக்கிறபடினால பிதா இப்போ என்ன பார்க்கும் பொழுது நீதி உள்ள ஒரு மகனாக, நீதிமானாக என்னை அவர் பார்க்கிறார். Avec le sang de Jésus-Christ, Dieu nous voit comme justes. அப்ப நல்மனசாட்சி என் மேல இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா என் மேல இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இருக்கிறது. Le sang de Jésus-Christ est sur moi, donc j'ai une âme pure. இப்போ நான் அந்த ரத்தத்தை நீதியாக நான் தரித்து கொண்டு இருக்கிறேன். Je vais donc prendre ce sang comme couverture. அந்த ரத்தத்தை நான் நீதியாக தரித்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அந்த ரத்தத்தையே நான் ஒரு ஆடையாக அணிந்து கொண்டு இருக்கிறேன். Je vais donc prendre ce sang comme un manteau. அதனாலதான் பிசாசு என்னை பார்க்கும்போது என் மேல இருக்கிற ஒரு ஆடையை பார்த்து என்னை தொடுவதற்கு அவன் பயப்படுகிறான். C'est pour ça que le diable ne peut pas me அது என்ன ஆடைங்க? Qu'est-ce que cela veut dire? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஆயிருக்கிற ஒரு உடன்படிக்கையின் ஆடை. கரையில தட்டி அன்னைக்கு சங்கார தூதன் அந்த ரத்தத்தை பார்த்து விலகி ஓடுனது போல இன்னைக்கும் அந்த சங்கார தூதன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால என் மேல இருக்கிற ஆடையை பார்த்து அவன் என்னை தொடாமல் என்னை விட்டு விலகி ஓடி போகிறான். கரைகளை தட்டி நன்றி செலுத்துங்க. இப்ப நல்லா கவனிங்களேன். இப்போ நாமளும் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு ஆடையை நம்ம இன்றைக்கு அணிந்து கொண்டு இருக்கிறோம். Nous aussi nous portons le manteau de Jésus-Christ par son sang. நல்மனசாட்சி தேவனுடைய நீதி என்கின்ற ஒரு ஆடையை நம்ம அணிந்து கொண்டு இருக்கிறோம். Nous portons aussi une âme pure. அப்ப இன்றைக்கு ஞானஸ்தானம் வாங்குற இந்த 3 பிள்ளைகளும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தையே தங்களுடைய ஆடையாக அணிந்து கொள்ள அவர்கள் போகிறார்கள். Ces 3 enfants qui vont prendre le baptême ont pris le sang de Jésus-Christ. அப்ப இவர்கள் ஞானஸ்தானம் பெற்று எழும்பி வரும்போது இவர்கள் மேல ஒரு புதிய ஆடை அவர்களுக்கு உடுத்திவிக்கப்பட போகிறது. Ils vont donc prendre un nouveau manteau, அந்த Dress அவர்கள் மேல அணிவிக்கப்பட போகிறது. des nouveaux habits. அந்த Dress தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கின்ற Dress. Il signifie le sang. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நீதி என்கின்ற Dress. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு என்கின்ற வஸ்திரம். C'est le baptême de Jésus-Christ. கரங்களை தட்டி சொல்லுங்க. இப்ப நீங்க புதுசா ஒரு Dress போட்டுன்னு போயிருக்கீங்க, வெளியே போய் கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா ஜனங்கள் உங்களை பார்க்கும்போது எதை பார்ப்பாங்க? Quand vous allez dehors avec des nouveaux habits, qu'est-ce que les gens regardent? உங்களுடைய Dress-ஐ பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் முகத்தை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கை காலை பார்ப்பாங்க. இப்போ Dress நீங்க போட்டு கொண்டு போகும்போது யார் நம்மளை பார்த்தாலும் Dress-ஐ பார்க்கிறதை போல Quand nous allons dehors et que les gens regardent nos habits, இயேசு கிறிஸ்துவை நீங்க ஆடையா அணிந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கணும்? comme cela, quand les gens இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். comme cela, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. அப்ப இன்றைக்கு ரட்சிக்கப்பட போகிற ஞானஸ்தானம் பட போகிற இந்த பிள்ளைகளும் இந்த ஆடையை அணிந்து கொண்டு போகும்போது இவர்களை மறைத்து இயேசு கிறிஸ்து இவர்களுக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டும். ces 3 enfants qui vont prendre le baptême vont faire voir Jésus-Christ par leurs habits. இவர்கள் ஸ்கூலுக்கு போக போறாங்க, காலேஜுக்கு போக போறாங்க, மற்ற பெரிய பெரிய காரியங்களை இனி செய்ய போகிறாங்க. Qu'ils aillent dehors ou à l'école, இவர்கள் மேல இயேசு கிறிஸ்துவினுடைய ஆடை, ரட்சிப்பு, நீதி, பரிசுத்தம் என்கின்ற அந்த Dress போடப்பட இருக்கிறது. ils auront les habits qu'ils இவர்கள் எங்க போனாலும் où qu'ils aillent, அந்த ஆடைக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் தங்களை வெளிப்படுத்த வேண்டும். ils vont montrer Jésus-Christ, அந்த ஆடையை அறிந்து கொண்டிருக்கிறவர்களாக இவர் தங்களை வெளிப்படுத்த வேண்டும். ils vont connaître cela. அந்த ஆடைக்கு இவர்கள் தான் அங்கீகாரமாக இருக்க Ils வேண்டும். sont les propriétaires de cela. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அந்த ஆடைக்குள்ள நாம மறைந்து கொண்டு இருக்கிறதை போல Et tout comme nous sommes cachés par ces habits, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இவங்க மறைந்து இருக்கணும். ils sont cachés par Jésus. இவர்களுடைய உணர்வுகள், இவர்களுடைய கிரியைகள், இவர்களுடைய காரியங்கள் வெளிப்படக்கூடாது. Leurs faits et actions ne seront pas vus. இயேசு கிறிஸ்து தான் இவர்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும். Jésus qui sera révélé. இவங்களுடைய பேச்சில, இவருடைய சிந்தனையில, இவருடைய செயல்களில, இவருடைய எண்ணங்களில இயேசு கிறிஸ்துவர்கள் பிரதிபலிக்க வேண்டும். Ils vont faire voir Jésus par leurs habits. முன்னாடி இவங்க வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையின் பிரகாரமா இனி வாழாதபடிக்கு இவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும். Pour que leurs anciennes vies ne se voient pas. அப்ப இவர்களுக்குள்ள ஒரு புதிய சிந்தனை வரணும் பாருங்க. Il faut qu'ils aient des nouvelles நான் esprits. இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து விட்டேன்.
je dois être en lien avec Jésus. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Je dois vivre avec Jésus-Christ. நான் அவரை வெட்கப்படுத்த கூடாது. Je ne dois pas lui faire honte. எந்த ஒரு சூழ்நிலை நான் அவரை விட்டு விலகி போய்விடக் கூடாது. Je dois me séparer de lui. நான் அவரை என்னுடைய ஆடையாக நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி பாருங்களேன். இப்ப அந்த மனுஷனுக்குள்ளார இயேசு கிறிஸ்துவுடைய ஆடை அவன் மேல இருக்கிறபடினால அவன் அந்த ஆடைக்குள்ளார என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? இருக்கான். அப்படி இயேசு கிறிஸ்து என்கின்ற ஆடைக்குள்ள அந்த மனுஷன் இருக்கும்போது என்ன நடக்கும்? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Si quelqu'un est en Christ, il est une nouvelle créature. Les choses anciennes sont passées, voici toutes choses sont devenues nouvelles. ஆமா, கிறிஸ்துவுக்குள்ளார இந்த மனுஷன் இருக்கும்போது பழைய எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. Quand quelqu'un est en Jésus, les anciennes choses partent. இப்ப நான் சொன்ன கிறிஸ்து தான் அந்த ஆடை. ஆமென். அந்த ஆடைக்குள்ள இந்த மனுஷன் இருக்கிறபடினால அவனுடைய பலவீனங்கள் வெளியே தெரிய போவது கிடையாது. L'homme sera caché par le monde. அவனுடைய குறைவுகள் வெளியே தெரிய போவது கிடையாது. Ces nouvelles choses ne seront pas vues. அவனுக்குள்ள இருக்கிற தவறு எந்த ஒரு காரியமும் வெளிப்பட போவது கிடையாது. Cela ne sera pas vu. மாறாக அந்த ஆடை தான் வெளிப்பட போகிறது. Le manteau qui va être vu. அதே போலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பலவீனத்திலையும் தேவன் பலன் கொடுக்கும்படிக்காக பரிசுத்த ஆடையாக வந்து அவர் நம்ம மேல அவர் அணியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் Grâce au manteau de Jésus-Christ, nous sommes cachés de tous nos défauts. அதனாலதான் அதற்கு பேரு ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கிடைக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். Jésus a versé son sang pour ce manteau du baptême. அப்ப இந்த மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவனுடைய எல்லா பாவங்களும் ஒழிந்து போயின. Une fois baptisé, tous ses péchés sont partis. அவனுடைய அக்கிரமங்கள் ஒழிந்து போயின. Toutes ses iniquités aussi. அந்த மனுஷனுடைய மிருதல்கள் ஒழிந்து போயிடுச்சு. Toutes ces fautes qu'il a அந்த faites. மனுஷனுடைய எல்லா துர்க்கிரியைகளும் ஒழிந்து போய்விட்டது. Les nouvelles choses qu'il a faites. காரணம் துர்மனசாட்சி இருந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவினால இப்ப நல்மனசாட்சி உண்டாகி இருக்கிறது. அவன் கர்த்தருக்குள்ள மரித்து அவன் புதிய சிருஷ்டியாக உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள இருந்த பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. இப்ப அவனுக்குள்ள புதிய காரியங்கள் உருவாகி இருக்கிறது. Toutes ces mauvaises choses sont passées et il y a de nouvelles choses en lui. பாவத்தோடு தான் நம்ம பிறந்தோம்னு சொன்னோம் இல்லீங்களா? Nous sommes nés avec le péché. இப்ப அந்த பாவத்தை சாத்தான் தேனியும் கண்டுபிடிக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு அலங்காரமாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Et par le manteau de Jésus, nous sommes cachés de toutes ces iniquités. ஆமா, அப்ப எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. சொல்லுங்க, எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. துதிகளில சொல்லப்பட்டது எல்லா துக்கமும் ஆமென் ஒழிந்து இப்ப நமக்குள்ள சந்தோஷம் உண்டாயிருக்கிறது, சமாதானம் உண்டாயிருக்கிறது. கரங்களை தட்டி மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. காரணம் இந்த ஞானஸ்தானத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் போதுதான் பரலோகம் மகிமை அடைகிறது. Quand on prend le baptême, le paradis. சிங்காசனத்துல வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக ஒரு பெரிய இரைச்சல் உண்டாகிறது. Il y a une grande assemblée qui vient devant l'agneau. மரிக்க வேண்டிய ஒரு மனுஷன் உயிர் தெழும் போதுதான் பரலோகத்துக்கு தேவனுடைய நாமம் மகிமைக்கான ஒரு காரியம் உண்டாகிறது. Le nom de Dieu est révélé quand un homme qui est censé mourir est vivant. அப்ப அந்த மனுஷனுடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து புதிய காரியங்கள் உருவாகும் பொழுது Quand les mauvaises choses de l'homme sont passées et qu'il y a de nouvelles choses, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில புதிய நன்மைகள் உண்டாகிறது, de nouvelles bénédictions, புதிய ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, புதிய துவக்கம் உண்டாகிறது, புதிய வாழ்க்கை உண்டாகிறது. அவன் வாழ பிறந்தவனாக மாற்றப்படுகிறான். சொல்லுங்க, வாழ பிறந்தவனாக மாற்றப்படுகிறான். il est né pour vivre. அப்படி ஒரு மனுஷன் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பேருதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு காரியம் நடக்கிறது. அதை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. Matthieu 3, verset 17. Et voici, une voix fit entendre des cieux ces paroles. Celui-ci est mon fils bien-aimé, en qui j'ai mis toute mon affection. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின போது என்று சொல்லி வரும். Dans le verset, il y a écrit quand Jésus a pris le baptême et est sorti de l'eau. அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. Alors le ciel s'est ouvert. பிதாவாகிய தேவனுடைய சத்தம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் செவிகளிலே படும்படிக்காக விழுந்தது. La voix de Dieu s'est fait entendre. இயேசு கிறிஸ்து தண்ணிக்குள்ள இருந்தபோது வார்த்தை உருவாகவில்லை. La parole n'est pas venue quand Jésus était இயேசு sur l'eau. கிறிஸ்து தண்ணியை விட்டு கரையை விட்டு அது கரையை ஏறின பொழுது அந்த வார்த்தை உண்டானது. Bien quand il est sorti de l'eau. இன்றைக்கு இந்த பிள்ளைகள் அவர்களும் கரை ஏறும்படிக்காக வந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி
வாழ்க்கையில பாவத்திலிருந்து அவர்கள் கரையேற போகிறார்கள். Les enfants ont percé du péché, பாரம்பரிய கட்டுகளிலிருந்து கரையேற போகிறார்கள். les anciennes traditions. அந்த காலத்தினுடைய கிரியைகளிலிருந்து அவர்கள் கரையேற போகிறார்கள். சத்துருவுடைய சகல போராட்டத்திலிருந்து அவர்கள் கரையேற போகிறார்கள். அப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய சத்தம் உண்டாகிறது. இவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களுடைய நேச குமாரர்கள், எனக்கு பிரியமானவர்கள். Dieu dit qu'ils sont les bien-aimés. அப்ப இன்றைக்கும் அந்த சத்தத்தை நாமும் கேட்க போகிறோம். எழுந்து நில்லுங்க, எழுந்து நின்று கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே, பரலோகத்துல மகிமை அடையும்படிக்காக பிதாவாகிய தேவனுடைய சத்தம் இன்றைக்கு அவருடைய செவிகளிலே கேட்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, பிதாவாகிய தேவன் மகிமை அடையும்படிக்காக, பரலோகத்துல பிதாவாகிய தேவன் மகிமை அடையும்படிக்காக, இன்றைக்கு பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக 3 பிள்ளைகளை உடைய சமூகத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்து. உங்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் பேச வேண்டும். குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாம மகிமை அடைய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த பிள்ளைகளை அலங்கரிக்க வேண்டும். உங்கள் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உங்கள் சத்தத்தை உயர்த்துங்க. நம்ம பார்த்த பிதாவுக்கு பிரியமான காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். நல்ல